ஒரு மரத்துக்கிட்ட போய் கேட்டாங்க, மரமே மரமே நீ என்னவா ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னாங்க. அந்த மரம் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்னா, ஒரு அழகான இசையை தர்ற வீணையா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது வீட்டுக்கு நிலையா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு சிற்பிகிட்ட போய் ஒரு சிலையா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு மேசையா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு அழகான சிம்மாசனமா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், ஒரு நாற்காலியா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம், அவ்வளவு ஏன் சார் ஒரு விறகா போறேன்னு ஆசைப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த மரம் என்னவா ஆகணும்னு ஆசைப்பட்டுச்சு தெரியுமா? ஒரு பார்வை இல்லாதவன் கையில கைத்தடியா போறேன் அப்படின்னு ஆசைப்பட்டுச்சு. சபாஷ். ஒரு மரத்துக்கே ஒரு நல்ல நோக்கம் இருக்கிற போது மரம் மாதிரி இருக்கிற மனுஷன் ஒரு நோக்கமும் இல்லாம எல்லா பிரச்சனையும் உருவாக்கிட்டு இருக்கான் சார். ஆசை, கோபம், களவு கொண்ட மிருகம் மாதிரியான ஆட்கள், அன்பு, நன்றி, கருணை கொண்ட தெய்வம் வடிவிலான இந்த ஆண்கள், இந்த 2 பேருக்கு தான் பிரச்சனையே. இந்த 2 பேரும் தான் ஒருவன் இன்னொருவனை அழிக்க நினைக்கிறான், ஒருவன் இன்னொருவனை மிதிக்க நினைக்கிறான், ஒருவன் இன்னொருவனை ஒளிச்சிடணும்னு நினைக்கிறான். இந்த மாதிரியான ஆட்கள் தான் தனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணுன்னு போகணும்னு நினைக்கிறவன் ஒரு ஆணா தான் இருப்பான். 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாருமே முன்னுதாரணமா முருகனை தான் சார் வச்சிருக்கிறாங்க. சார் அவர் பாருங்க, ஒரு ஆணால ஒரு ஆணுக்கு தான் பிரச்சனை. என்னப்பா இன்னைக்கு ஒரு அக்கா தங்கச்சிய வெவ்வேறு ஆம்பளையும் கட்டிக்கிட்டாங்கன்னா அந்த 2 ஆம்பளைகளுக்கு என்ன தெரியுங்களா பேரு? சகலபாடி. அதே அக்கா தங்கச்சிய ஒரு ஆம்பளை கட்டிக்கிட்டானா அவனுக்கு பேரு டெட் பாடி. சபா. விளையாட்டை எடுத்துக்கங்களேன், இந்த பெண்கள் பூரா விளையாடுற விளையாட்டுல ஒரு ஒற்றுமை இருக்கும். ரொம்ப அழகா விளையாடுவாங்க, கூட்டாஞ்சோறு விளையாடுவாங்க, பல்லாங்குழி விளையாடுவாங்க, நொண்டி ஆடி விளையாடுவாங்க, பாண்டியாட்டம் விளையாடுவாங்க, ஒரு பந்தை தூக்கி போட்டு பிடிச்சி விளையாடுவாங்க. ஆனா அந்த பசங்க விளையாடுற விளையாட்டை பார்த்துருக்கிறீங்களா? அவன் கூடைப்பந்துன்னு ஒன்று விளையாடுவான், பேஸ்கெட் பால்னு. இவங்க பந்தை போட்டு பிடிச்சி வர்ற விளையாட்டை அவன் பறிச்சு விளையாடுவான். அதே மாதிரி கிட்டிப்புல்லுன்னு ஒன்று விளையாடுவான், கிரிக்கெட் விளையாடுவான், ஹாக்கி மட்டையை வச்சு விளையாடுவான், காலை வாரி விடுற கபடியை வச்சு விளையாடுவான். எந்த விளையாட்டை பார்த்தீங்கன்னாலும் ஒரு பயனால இன்னொரு பயலுக்கு பிரச்சனை வர்ற மாதிரியே ஒரு விளையாட்டை தான் விளையாடுவான். விளையாட்டையே விளையாட்டா எடுத்துக்காம அதுல ஒரு பிரச்சனை பண்றானே இந்த ஆளு, இந்த ஆண்னால தான் சார் ஒரு ஆணுக்கே பிரச்சனை. சாதிக்கிற மகனை ஆதிக்கம் செய்யற அப்பா, சொத்துக்காகவே கொலை வரைக்கும் போற அண்ணன் தம்பி, பரம்பரை பரம்பரையா பகைய வளர்க்கிற பங்காளி, கூட இருந்தே காலி பண்ற நண்பர்கள். இந்த பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இதுல ஆம்பளை. இதுல இருக்கிற ஆண்னால தான் இன்னொரு ஆணுக்கே பிரச்சனை வருது. என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் ஒரு வாசகம் எழுதி வச்சிருக்கேன் சார். முதுகுக்கு பின்னால் ஒரே ஒரு காரியம்தான் செய்ய வேண்டும், அது தட்டி கொடுப்பதா இருக்க வேண்டும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஆனா நிறைய அப்பாக்கள் தன்னுடைய மகனுடைய முதுகை தட்டி கொடுக்கறதுக்காக வச்சுக்கிறது இல்லை, அதை ஒரு அடிக்கிற இடமா வச்சிருக்கிறாங்க. மகன்லாம் இப்போ ஹாஸ்டல்ல இருந்துட்டு அப்பாவுக்கு என்ன எழுதுறான்னா, அப்பா பணமறிய ஆவல், செலவுக்கு ரூபாய் 1000 ரூபாய் அனுப்பி நீங்கள் தான் என் அப்பா என்பதை நிரூபிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தான் எழுதுறான். ஏன் ஹாஸ்டலுக்கு வெறுத்து போறான்னா, அப்பாவுடைய சாயல்ல தன்னுடைய மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறது தப்பு இல்லை, ஆனா அப்பாவுடைய ஜெராக்ஸ் காப்பி மாதிரியே மகன் இருக்கணும்னு அப்பா நினைக்கிறாரே அது ரொம்ப தப்பு. காதல் கடிதம் கொடுத்து விடுறாங்கல்ல, ஒரு நண்பன் இன்னொரு நண்பன் மூலமா ஒரு காதல் கடிதம் கொடுத்து விட்டானாலே அவுட்டுன்னு அர்த்தம். இவன் லெட்டரை வாங்கிட்டு போய் இவன் கையெழுத்தை போட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறான். கல்யாணம் பண்ணி ஒருத்தன் மாப்பிள்ளையா இருக்கிறான், மாப்பிள்ளைக்கு ஒருத்தன் நண்பன் வாழ்த்த போறேன், ஒரு வாழ்த்து மடலை கொண்டு போய் மாப்பிள்ளையிட்ட கொடுத்தான். மாப்பிள்ளைக்கு தலையெல்லாம் சுத்திக்கிட்டு அவனுக்கு மயக்கமே வந்துருச்சு. வாழ்த்து மடலில் என்ன கொடுத்தான்னு நினைக்கிறீங்க? பகவத்கீதை எழுதி கொண்டு போய் கொடுத்தான். கல்யாணம் ஆகி அப்பதான் தாலி கட்டி முடிச்ச நண்பன்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறான். படிச்சு பார்த்தான் அந்த நண்பன் அந்த வாழ்த்து மடலை. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். சரி, அடுத்து மாப்பிள்ளை படிக்கிறான். எது இன்று உன்னுடையதோ அது நாளை வேறொருவனுடைய ஆகிறது. அப்படியே வெறுத்து போய் மயக்கமே அடுத்த வரி படிக்கிறான். அது நாளை வேறொருவனுடைய ஆகிறது. எங்கெங்கெல்லாம் போய் பிரச்சனையை பண்றாங்க. மனைவியோட சண்டையாடா, மனைவியோட கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, நீ வாடா கொஞ்சம் தீர்த்து வைடான்னா அவன் என்ன சொல்லணும்? கொண்டு போயா தீர்த்து வைக்கணுமா இல்லையா? அவன் என்ன சொல்றான்? எப்படி மாப்பிள்ளை இப்படி ஒரே ஒய்ஃபோட 10 இயர்ஸ் வாழ்ற அப்படின்னு கேட்கிறான். உனக்கு போர் அடிக்கலையா அப்படின்னு கேட்கிறான். எல்லாத்துக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடுறாங்க, இதுக்கு ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு கேட்கிறான்.
இப்போ ஒரு நண்பன் வந்து ஒருத்தனை கெடுக்கிறதுக்காக எப்போ என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ எல்லாத்துலேயும் ஒரு நண்பன் கிடைக்கிறான். அப்பாவா இருந்து மகனை கெடுக்கிறான், நண்பனா இருந்து இன்னொரு நண்பனை கெடுக்கிறான். இப்படி ஒரு ஆணால இன்னொரு ஆணுக்கு தான் பிரச்சனை. சார், கவிதைக்கு முக்கியம் என்னங்க? எதுகையும் மோனையும். அதே மாதிரி வாழ்க்கைக்கு முக்கியம் ஆணும் பெண்ணும். எதுகையும் மோனையும் இணைஞ்சாதான் கவிதை அழகா இருக்கும். அதே மாதிரி ஆணும் பெண்ணும் இணைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்தாதான் அந்த வாழ்க்கையும் அழகா இருக்குங்க சார். நல்ல கருத்தை சொன்னீங்க. கவிதையில எதுகையும் மோனையும் இருப்பதோடு நல்ல ஆழமான பொருள் இருக்க வேண்டும். பொருள் இருந்தாதான் கவிதைக்கு அழகு. இது என்னோட தாழ்மையான கருத்து. நீங்க தொடருங்க. பொருள் இருப்பது கவிதைக்கு அழகு, பெண் இருப்பது வாழ்க்கைக்கு அழகுங்க சார். ஓகே. கண் இருப்பது முகத்துக்கு அழகு, விண் இருப்பது அந்த நிலவுக்கு அழகு, சூரியனுக்கு அழகு. ஒத்துக்கிறேங்க சார். ஆனா இன்னைக்கு பெண்கள் சந்தோஷமா வாழ்றாங்களாங்க சார், இல்ல வாழத்தான் விடுறாங்களா இந்த ஆண்கள்? இன்னைக்கு கல்யாணமான பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியும். ஏன் கல்யாணம் ஆன ஆம்பளை கிட்ட கேளுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு. இவங்க பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கிடையாதுங்க சார், கல்யாணத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருவாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த பொண்ணு பார்க்க வருதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? இதா வரேன் அதா வரேன், இதா வரேன் அதா வரேன்னு சொல்லிட்டு 10 நாள் கழிச்சு வருவாங்க சார். இந்த ஜூவுக்கு போனீங்கன்னா கூட டிக்கெட் வாங்கிட்டு போவீங்க. இவங்க ஓசிலே வந்து வச்சு எல்லாம் திங்கறதையும் தின்னுபுட்டு கடைசியில சொல்லுவாங்க பாருங்க அழகா ஒரு வார்த்தை, என்ன தெரியுங்களா? எங்களை பிடிக்கலன்னு சொன்னாலும் பரவாயில்லையே, எனக்கு பின்னாடி அந்த தங்கச்சி பிடிச்சிக்கிட்டு இருப்பா, அவளை பிடிக்குதும்பாங்க. இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வந்து நின்னுகிட்டு இருக்கோம், அந்த பொண்ணை பிடிக்குதும்பாங்க. இப்படியே பாக்குற பொண்ணையெல்லாம் பிடிக்குதுன்னு சொல்லிவிட்டு பொண்ணு பார்க்க வந்த என்னைய மட்டும் பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க சார். ஏன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்க சார். இந்த அனுபவம்லாம் எப்படி உங்களை பொண்ணு பார்க்க வந்த? ஆமாங்க சார், இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்க்க வந்தாங்க. சரி ஓகே. அனுபவம் பேசுங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு ஆணால எத்தனை பெண்களுக்கு பிரச்சனை பாருங்க. பொண்ணு பார்க்க வந்து என்ன பிடிக்கலையேன்னு எனக்கு பிரச்சனை, பின்னாடி என் தங்கச்சி இருக்காளே அவளுக்கு பிரச்சனை, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு கூட வந்து நின்னுனா அந்த பொண்ணுக்கு பிரச்சனை. சார், இந்த பெண்கள் எப்பவுமே ஆண்களை தவறான கண்ணோட்டத்துல தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆண்களோட சுய விருப்பத்துக்கு மதிப்பு கொடுக்கறாங்களா? அந்த பையன் வரான், வந்து பார்த்துட்டு சரி வந்தமே, இந்த புள்ளை பிடிக்கல, தங்கச்சி பிடிச்சிருக்குது, பஜ்ஜி சொச்சி எல்லாம் சாப்பிட்டமே, இந்த புள்ளைக்கு வாழ்வு கொடுக்க முடியலனாலும் பரவாயில்ல, தங்கச்சிக்காவது வாழ்வு கொடுப்போம் அப்படின்னு சார் எங்களை எல்லா எண்ணத்துல தானே சார் சொல்றான். பாருங்க, தப்பான கண்ணோட்டத்துல தான் பாக்குறாங்க சார். எங்களையும் இந்த மாப்பிள்ளை வீடு பார்க்க போறதுன்னு கூட்டிட்டு போவாங்க. எங்களுக்கு மாப்பிள்ளை வீட்டையும் புடிச்சு போச்சு, மாப்பிள்ளை வீட்டுல இருக்கிறவங்களையும் புடிச்சு போச்சு. ஆனா இந்த மாப்பிள்ளையை மட்டும் பிடிக்கல. பக்கத்துல மாப்பிள்ளை தம்பி இருக்கிறாரு, அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்னா நீங்க கம்முன்னு இருப்பீங்களா? சொல்லுங்க சார். நாங்களாவது பொண்ணு பார்க்க வரப்பவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சில பெண்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? மணமேடை வரைக்கும் வந்துட்டு கடைசியில எனக்கு மாப்பிள்ளையை பிடிக்கல அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாங்க சார். தாலி கட்டுறப்ப வந்து பக்கத்துல உட்கார்றப்ப தாங்க சார் செய்யுது. இவன் குடிச்சிட்டு வந்த நாத்தமே, அந்த நாத்தத்தை தாங்கிட்டு நான் எப்படிங்க சார் பக்கத்துல உட்கார்ந்துருப்பேன்? நாத்தம் அதனால வந்த மாத்தன்னு சொல்லுது. இப்ப என்ன போய் சொல்ற சார்? ஒரு பெண் அப்படின்னா கல்யாணம் பண்ணிட்டு குடிகாரனா இருந்தாலும் திருத்தி வாழணும்ல சார். நானும் ஒத்துக்கிறேன். நாங்களும் ஒரு கோட்டரையோ ஒரு பீரையோ ஒரு ஆஃபையோ அடிச்சுட்டு வந்து பக்கத்துல உட்கார்றோம். நீங்களே எங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குறோம் திருத்துங்க, நாங்களும் கொடுக்குறோம் உங்களுக்கு வாழ்க்கைய. ஒரு ஆணுக்கு வாக்கப்பட்டு அல்லல் பட்டு அவதிப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு இத்தனையும் பட்டு 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 ஒரு பட்ட மரமா நிக்கிற பெண் தாங்க என்னோட அம்மா. பாட புத்தகத்தை கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கு போமான்னு அனுப்ப வேண்டிய வயசுல எங்க அம்மாவுக்கு பட்டு சேலைய கட்டி மேடையில உட்கார வச்சாங்க சார். எங்க அம்மாவும் தாலி கட்டிக்கிட்டு புதுமண பெண்ணா புகுந்த வீட்டுக்கு சந்தோஷமா போறாங்க. போய் அடுத்த நாள் தான் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது, ஊர்ல இருக்க ஒட்டு மொத்த கெட்ட பழக்கத்தையும் ஒன்னா குத்தைக்கு எடுத்தவர் எங்க அப்பான்னு. நான் பிறக்கிறதுக்கு வேணா எங்க அப்பா காரணமா இருக்கலாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா நான் படிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம்னா அது எங்க அம்மா தாங்க சார். எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு என்னை ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வச்சாங்க. எங்க அப்பா ஒன்றும் பண்ணவே இல்லை. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ஒரு நாளைக்கு 1000 தடவையாவது சொல்லிடுவார், என்ன தெரியுங்களா? படிக்கக்கூடாது 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 படிக்கக்கூடாது. நான் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்ச முற்பாடு காலேஜே போகக்கூடாதுன்னு என்னை நிறுத்திட்டாருங்க சார். எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன்னு மாப்பிள்ளையை பார்த்தாரு. நான் எங்க அப்பாட்ட சொல்ல முடியுமா? அம்மாட்ட சொன்னேன், அம்மா எனக்கு இது படிக்கிற வயசு 17 வயசு தான் ஆகுது, எனக்கு கல்யாணம் வேண்டாம், நான் படிச்சுதான் ஆவேன்னு சொன்னேங்க சார். நான் எங்க அம்மாவும் எங்க அப்பாட்ட எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, மனுஷன் கேட்குற மாதிரி தெரியல. சரி பிள்ளைய படிக்க எனக்காக ஒரே ஒரு காரணத்துக்காக எங்க அம்மா வாழ்ந்த வாழ்க்கையும் விட்டுட்டு கணவனையும் விட்டுட்டு இந்த கரூருக்கு என்னை கூட்டிட்டு வந்தாங்க சார்.
இந்த கரூருக்கு எங்க அம்மா கூட்டிட்டு வரப்ப நாங்க எப்படி தெரியுமா இருந்தோம்? மாத்திக்க ஒரு செட்டு ட்ரெஸ் இல்லாம, தண்ணி மோந்து குடிக்க ஒரு சின்ன டம்ளர் இல்லாம வந்தாங்க சார். அந்த நிலைமையிலேயே எங்க அம்மா என்னை இந்த கரூர் டெக்ஸுக்கு வேலைக்கு போய் காலேஜ் சேர்த்துனாங்க சார். ஆனா எங்க அப்பா எப்படி தெரியுங்களா? ஐயோ நம்ம பொண்டாட்டி நம்மளை விட்டுட்டு போயிட்டாலே, ஐயோ நம்ம பெரிய பொண்ணு நம்மளை விட்டுட்டு போயிடுச்சேன்னு வருத்தப்படல, வேதனைப்படல, வந்து கூப்பிடல. என் தங்கச்சி என்ன தெரியுமாங்க சார் பண்ணினாரு? 15 வயசான பச்சை மண்ணுங்க சார். அவ குடும்ப வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சாருங்க சார். இன்னைக்கு அவ எப்படி தெரியுமா இருக்கிறா? உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டலா கோவிலா ஏறி இறங்கிட்டு இருக்காங்க சார். இன்னைக்கு ஒரு நட பெணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிற. அதுக்கப்புறம் தாங்க சார் தெரிஞ்சது எங்க அப்பா எதுக்கு இத்தனை கூத்தையும் கட்டினாருன்னு. என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்ச எண்ணி 15வது நாளுங்க சார் எங்க அப்பா ஒரு கல்யாணத்தை பண்ணி வந்து நின்னாரு. எங்க அப்பாவை நம்பி இன்னைக்கு இன்னொரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணை நினைச்சு எங்களுக்கு எந்த கோபமோ எதுவோ கிடையாதுங்க சார். ஏன் தெரியுமா? பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் எங்க அப்பாவை பத்தி? என்னை அழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டாரு எங்க அப்பா, என்னை வாழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டாங்க சார் எங்க அம்மா. அப்படி சொல்லாத. என் பார்வையில உன்னை அழ வச்சு பார்க்க நினைத்தது உங்க அப்பா, உன்னை எழ வைத்து பார்க்க நினைத்தது உன் அம்மா. அப்படி நீ எழுந்து நிற்க நினைத்த காரணத்தால் தான் அரட்டை அரங்கத்திலே எழுந்து நின்று பேசிக் கொண்டிருக்கிறாய். எழுந்து நின்று பேசு. நான் ஆள பிறந்தவள் இல்லைங்க சார், எங்க அப்பா மாதிரி ஆண்களை ஆள பிறந்தவள். சபாஷ். இந்த மகாலட்சுமி தமிழ்ல முதல் மார்க் வாங்கினியே அப்படின்னு பாராட்டி அந்த பொண்ணுக்கு நிதி திரட்டி 5000 ரூபா கொடுத்தேன். ஆனால் இந்த மகாலட்சுமி என்ன சொன்னது? என்னையாவது என்னை படிக்க வைக்கிறதுக்கு எங்கள் அப்பா இருக்கிறார் கஷ்டப்பட்டு. ஆனால் அந்த ராதிகாவோட கதையை கேட்டேன். அந்த பொண்ணை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா கூட இல்லை. அந்த ராதிகா படிக்கட்டும், எனக்கு கொடுத்த அந்த 5000 ரூபாயை அந்த பெண்ணுக்கு கொடுத்துருங்கன்னு இந்த பெண் அந்த பெண்ணுக்காக கொடுக்கிறார். இதாயா தமிழ் பெண்? அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்து. என்னை பெற்றெடுத்தவள் பெயரும் லட்சுமி. இன்னைக்கு என் படிப்பு பாதையில நிக்காத என்னை படி வைக்க காரணமும் ஒரு லட்சுமி. இந்த மகாலட்சுமி என்றைக்கும் என் வாழ்க்கையில மறக்க மாட்டேன். இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற இந்த உதவியை போலவே நானும் மியூசிக் காலேஜில் இன்னைக்கு டான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். நாளைக்கும் பின்னாடி நான் ஒரு நல்ல டான்ஸரா பேர் எடுப்பேன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நானும் நல்ல நிலைமைக்கு வர்றப்ப இதே அரட்டை அரங்கத்துல வந்து இவங்கள மாதிரி இன்னும் 4 பெண்களுக்கு நானும் உதவி செய்வேன்னு சொல்லி